வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு அபாயத்தை தொடர்ந்து மேல், தென், மத்திய மற்றும் சப்ரகமு ஆகிய 4 மாகாணங்களில் வயிற்றுப்போக்கு மற்றும் எலிக்காய்ச்சல் உள்ளிட்ட தொற்று நோய்கள் பரவும் அபாயம் உள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அச்சங்கத்தின் பிரதான செயலாளர் தமிழ் முத்துக்குட புதன்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், அசுத்தமான நீரினூடாக எலிக்காய்ச்சல் பரவும் அபாயம் உள்ளதால் அதனை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். மேலும் வயிற்றுப்போக்கு, மஞ்சள் காமாலை, தோல் நோய்கள் உள்ளிட்ட டெங்கு உள்ளிட்ட நோய்களுக்கான அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக அருகில் உள்ள அரசு வைத்தியசாலை அல்லது அங்கீகரிக்கப்பட்ட வைத்தியரிடமிருந்து சிகிச்சைகளையும் மருத்துவ ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான விமல் வீரவன்ச, உதய கம்மன்பில, அசங்க நவரத்ன உள்ளிட்ட 6 அரசியல் பிரமுகர்கள் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் ஊடகங்களில் கருத்து வெளியிட்டதாக கூறப்படுகின்ற விவகாரத்தை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்ல தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு கோட்டை நீதவான் நேற்று திறந்த நீதிமன்றத்தில் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் விசாரணைகள் மற்றும் தேசிய புலனாய்வு பிரிவின் முன்னாள் தலைவர் சுரேஷ் சலே தொடர்பான விசாரணைகள் மற்றும் தேசிய புலனாய்வு பிரிவின் முன்னாள் தலைவர் சுரேஷ் சலே தொடர்பான விசாரணைகளை பாதிக்கும் வகையில் இலத்திரனியல் மற்றும் சமூக ஊடகங்களூடாக நீதிமன்றத்தை அவமதிக்கும் கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. குறித்த கருத்துக்களை வெளியிட்டவர்களாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச, உதய கம்பன்வில பாராளுமன்ற உறுப்பினர் திலிப் யாபீர, சுகேஸ்வர பண்டார, அசங்க நவரத்ன மற்றும் மகிந்த பத்ரன் ஆகியோரின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. 2026 ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை மற்றும் புலமை பரிசில் பரீட்சைகள் இன்னும் சில நாட்களில் நடக்க இருக்கின்ற நிலையில் மேலதிக வகுப்பு மற்றும் கல்வி செயற்பாடுகளுக்கு எதிராக பரீட்சை ஆணையம் கடுமையான தடைகளை விதித்துள்ளது. இதற்கமைய எதிர்வருகின்ற ஆகஸ்ட் 10 முதல் செப்டம்பர் 5 வரையில் 2532 மையங்களில் நடைபெறவுள்ள கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கான அனைத்து பயிற்சி வகுப்புகள், பாடம் தொடர்பான விரிவுரைகள், கருத்தரங்குகள் மற்றும் மாதிரி வினாத்தாள்களை அச்சிடுவது அல்லது விநியோகிப்பது ஆகியவை நேற்று நள்ளிரவு முதல் தேர்வு முடியும் வரையில் தடை செய்யப்பட்டுள்ளன. இதேபோன்று பரீட்சை மாதிரியான கேள்விகளை வழங்குவதாக கூறுகின்ற சுவரொட்டிகள், பதாதைகள், துண்டு பிரசுரங்கள் உள்ளிட்டவைகளை ஊடகங்களை வெளியிடுவதும் அல்லது வைத்திருப்பதும் தடை செய்யப்பட்டுள்ளது. 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மாயமான சம்பவம் தொடர்பில் முக்கிய 91 அதிகாரிகளிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். 2.5 மில்லியன் டாலர் மோசடி தொடர்பில் பல தொழில்நுட்ப சிக்கல்களை அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும், சம்பவம் நடந்த உடனேயே நிதி அமைச்சக அதிகாரிகள் விசாரணைகளை நடத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பேருந்து நிலையம் அருகே நிறுத்தப்பட்டிருந்த சொகுசு பேருந்திற்கு தீ வைக்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்து அடையாளம் தெரியாத இருவர் தீ வைத்துவிட்டு தப்பிச் சென்றதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. குறித்த சம்பவம் நேற்று அதிகாலை கடுவல பிரதான பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள வாராந்த சந்தை வளாகத்தில் இடம்பெற்றுள்ளது. நேற்றைய தினம் அதிகாலை 2:30 மணி முதல் 2:45 மணிக்கு இடைப்பட்ட காலத்தில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் பேருந்திற்கு தீ வைப்பதைக் கண்டு அருகில் இருந்த மற்றொரு பேருந்தில் இருந்த ஓட்டுநரும் நடத்துனரும் கூச்சலிட்டுள்ளனர். இதன்போதே அவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். தீ வைக்கப்பட்ட பேருந்திற்குள் ஓட்டுநரும் நடத்துனரும் உறங்கிக் கொண்டிருந்த நிலையில் மத்திய பேருந்தில் இருந்த சகாக்களின் கூச்சலை கேட்டு அவர்கள் பேருந்திலிருந்து வெளியே குதித்து உயிர் தப்பியுள்ளனர். நெடுஞ்சாலை வழியாக கடுவல மாத்திரை இடையே இயக்கப்படுகின்ற ஆடம்பர பேருந்திற்கு இவ்வாறு தீ வைக்கப்பட்டதுடன் தீ விபத்தின் காரணமாக பேருந்து முற்றாக எரிந்து சாம்பலாகியுள்ளது. பாதுகாப்பு படைகள் விஞ்ஞான மற்றும் தொழில்முறை திறன்களில் உயர்தரத்தை கொண்ட படைகளாக உலகளவில் செயற்படும் திறனை கொண்டுள்ளன என்றும், அதற்காக அவர்களை தயார்படுத்துவதும் தேவையான வசதிகளை வழங்குவதும் அத்தியாவசியமானது என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சின் 2026 ஆண்டிற்கான திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு மற்றும் 2027 வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடலில் நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார்.
இலங்கைக்கு மோட்டார் வாகன இறக்குமதி மூலம் சுங்க வரிகளாக 896.4 பில்லியன் வருமானம் கிடைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 6 ஆண்டுகளுக்கு பின்னர் இலங்கை வர்த்தக சம்மேளனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகன இறக்குமதிகள் மீண்டும் தொடங்கியுள்ள நிலையில் இலங்கையின் வாகனத்துறை ஒரு புதிய கட்டத்திற்குள் பிரவேசிப்பதை இந்த அறிக்கையை சுட்டிக்காட்டியுள்ளது. மோசமான வானிலை காரணமாக மூடப்பட்டிருந்த ஹெட்டன் கல்வி வலயத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் இன்று முதல் வழக்கம் போல் செயற்படும் என்று ஹெட்டன் கல்வி பணிமனை தெரிவித்துள்ளது. தற்போது நிலவுகின்ற மோசமான வானிலை காரணமாக மத்திய மாகாண கல்வி பணிப்பாளரின் ஆலோசனையின் பேரில் கேட்டன் கல்வி வலயத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் மூடப்பட்டன. இது தொடர்பில் நேற்றைய தினம் கேட்டன் கல்வி வலய பணிமனை உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியிட்டது. இந்நிலையில் குறித்த பாடசாலைகள் இன்று முதல் மீண்டும் திறக்கப்பட உள்ளன. 2030ஆம் ஆண்டின் இறுதிக்குள் இலங்கையின் தேசிய அதிவேக நெடுஞ்சாலை வலையமைப்பு கூடுதலாக 132 கிலோமீட்டர் அளவிற்கு விரிவாக்கப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த விரிவாக்கத்திற்கு பங்களிக்கின்ற 4 முன்னெடுப்புகளில் மத்திய அதிவேக நெடுஞ்சாலைகளின் 2 முக்கிய பகுதிகளில் தற்பொழுது கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அனுமதி பத்திரங்களை பெறாமல் சட்டவிரோதமான முறையில் இடிகவெளி சூதாட்டம் மற்றும் பந்தய சேவைகளை நடத்தி சென்ற 24 இணையதளங்களுக்கான அணுகலை இலங்கைக்குள் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் தடை செய்வதற்கு டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் கீழுள்ள தொலைத்தொடர்புகள் ஒழுங்குமுறை ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. நிதி திட்டமிடுதல், பொருளாதாரம் மற்றும் அபிவிருத்தி அமைச்சின் கீழ் இயங்குகின்ற சூதாட்ட விளையாட்டுகள் ஒழுங்குமுறை அதிகார சபையினால் 2025ஆம் ஆண்டின் 17ஆம் இலக்க சூதாட்ட விளையாட்டுகள் ஒழுங்குமுறை அதிகார சபை சட்டத்தின் ஏற்பாடுகள் மற்றும் அதிகாரங்களுக்கு அமைவாக விடுக்கப்பட்ட அறிவுறுத்தலுக்கு அமையவே இந்த ஒழுங்குமுறை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவப்பேச்சு தீவிரமடைவதால் நாளை நாட்டின் பல பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கு மேல் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தென்மேற்கு பகுதிகள் நிலவுகின்ற மழை மற்றும் காற்றுடன் கூடிய காலநிலை இன்றைய தினம் முதல் அதிகரித்து அடுத்த சில நாட்களுக்கு தொடரும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மற்றும் மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களில் சில பகுதிகளிலும் கண்டி, நுவரெலியா மற்றும் காலி மாவட்டங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கு மேல் பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் இதற்கிடையில் அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் மொனராகலை மாவட்டங்களின் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது நிலவுகின்ற வானிலை நிலவரங்களை கருத்தில் கொண்டு புத்தளம் முதல் அம்பாந்தோட்டை வரையிலான கடற்தொழில் நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்க கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களம் அனுமதி வழங்கியுள்ளது. இருப்பினும் ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரைக்கான கடற்கரை பகுதிகளுக்கு இன்னும் அதிக ஆபத்து இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தளம் முதல் கொழும்பு, காலி வழியாக அம்பாந்தோட்டை வரையிலான கடல் பகுதிகளில் நிலவிய பலத்த காற்று தற்பொழுது தணிந்துள்ளது. இருப்பினும் அம்பாந்தோட்டை முதல் பொத்துவில் வரையான கடல் பகுதிகள் கரையோர கடற்தொழில் நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்து உகந்ததாக இல்லாததால் மறு அறிவிப்பு வரும் வரையில் கடற்தொழிலாளர்கள் கடற்தொழில் நடவடிக்கைகளுக்காக குறித்த பகுதிகளிலிருந்து செல்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தென்மேற்கு பருவக்காற்றின் தாக்கத்தினால் நாட்டை சுற்றியுள்ள மற்ற கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் எந்த நேரத்திலும் மீண்டும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் அனைத்து கடற்தொழிலாளர்களும் உயிர்காப்பு சட்டைகளை அணிய வேண்டும் என்று வலியுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.